வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்க உரை ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு அதை ஜெயிச்சு திரும்பி வந்த ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோவோட கதை. அவர்தான் நம்ம பியர் கிரில்ஸ். இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கிற போராட்டத்துல இவர் காட்டின தைரியம் இருக்கே, அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் ஏராளம். சோ பியர் கிரில்ஸோட இந்த சிலிர்ப்பான பயணத்துக்குள்ள போக நீங்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்திலே உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதுகெலும்பு உடைஞ்சு இனிமே நடக்கவே முடியாதுன்னு படுகையில முடங்கி கிடக்கிற ஒருத்தரால உலகத்தின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட தன் வாழ்நாள தொட்டுட முடியும்னு நீங்க நம்புவீங்களா? ஒரு பக்கம் முழுமையா முடங்கி போற அபாயம், இன்னொரு பக்கம் உலகத்தோட உச்சாணி கொம்ப அடையணுங்கிற லட்சியம். வாய்ப்பே இல்லைன்னு தோணுதில்ல? ஆனா இந்த அசாத்தியத்தை ஒருத்தரோட அசைக்க முடியாத மன உறுதி சாத்தியமாக்குச்சு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? முதல்ல இவருக்கு இந்த பியர் கிரில்ஸ் அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நிஜத்துல அவரோட பேரு எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ். பிரபல அரசியல்வாதியும் கிரிக்கெட் வீரருமான சர் மைக்கேல் கிரில்ஸோட மகனாதான் இவர் பிறந்தார். ஆனா அந்த எட்வர்டுங்கிற பேரு அவருக்கு நிலைக்கல. அவர் பிறந்து ஒரு வாரமே ஆன சின்ன குழந்தையா இருந்தப்போ அவரோட அக்கா அவரை ரொம்ப செல்லமா டெடி பியர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த செல்ல பேர் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த பேரோட இருந்த சின்ன பையன்தான் இன்னைக்கு காடுகளையும் மலைகளையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஒரு மாபெரும் சாகசக்காரனா உருவெடுத்திருக்கான். சின்ன வயசுல இருந்தே இவர்கிட்ட ஒரு அசாத்தியமான எனர்ஜி இருந்துச்சுங்க. மத்த குழந்தைங்க சாதாரணமா விளையாடிட்டு இருக்கிறப்போ இவர் ரொம்ப சின்ன வயசுலயே கராத்தே கத்துக்கிட்டு அதுல பிளாக் பெல்ட் வாங்கினார். அதுக்கப்புறம் டீனேஜ்ல மலை ஏறுறது, வானத்துல இருந்து குதிக்கிற ஸ்கை டைவிங்னு ரொம்பவே த்ரில்லான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டினார். அவரோட இந்த சாகச தாகமும் கடுமையான ஒழுக்கமும் தான் பின்னாடி உலகத்தோட தலைசிறந்த ராணுவ பிரிவான பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ், அதாவது SAS படையில சேரணுங்கிற அவரோட பெரிய கனவை நோக்கி அவரை நகர்த்துச்சு. அதுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்டார். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள ஆழமா போவோம். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த ஒரு பயங்கரமான திருப்பு முனை நடந்துச்சு. ராணுவத்துக்காக ஆப்பிரிக்கால ஒரு பாராஷூட் பயிற்சியில அவர் ஈடுபட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அவரோட பாராஷூட் கிழிஞ்சிடுச்சு. நினைச்சு பாருங்க, வானத்துல பல ஆயிரம் அடி உயரத்திலிருந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம பயங்கர வேகத்துல கீழே விழுந்தாரு நம்ம பியர் கிரில்ஸ். இந்த விபத்தோட தாக்கம் எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? 3 ஆமாங்க, அவரோட முதுகெலும்புல இருக்கிற 3 முக்கியமான எலும்புகள் சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு. அந்த ஒரு நொடியில அவரோட எதிர்காலமே அப்படியே இருண்டு போச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் மருத்துவமனையில படுத்த படுக்கையா இருந்த அவர்கிட்ட மருத்துவர்கள், நீங்க இனிமே உங்க வாழ்நாள்ல நடக்கவே முடியாது அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு மோசமான இருண்ட தருணம் இருக்க முடியுமா? ஆனா அந்த நிலைமையிலையும் பியர் கிரில்ஸோட மனசு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் கண்டிப்பா மீண்டும் நடப்பேன், அது மட்டும் இல்ல உலகத்தோட மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்திலையும் ஏறுவேன் அப்படின்னு தனக்குத்தானே ஆழமா ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு. அந்த உடைஞ்சு போன உடம்புக்குள்ள இருந்த ஒருபோதும் உடைக்க முடியாத அசாத்தியம் மன உறுதி இதுதான். ஒரு பெரிய மிகப்பெரிய லட்சியத்தை அடைய வெறும் ஆசை மட்டும் போதாது, கடுமையான உழைப்பு வேணும் இல்லையா? அதனால பல மாசங்கள் கடுமையான வேதனை நிறைந்த பிசியோதெரப்பி பயிற்சிகளை அவர் பண்ணாரு. அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் அவருக்கு உயிர் போற வலிய கொடுத்துச்சு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி மறுபடியும் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடக்க பழகினாரு. அதுக்கப்புறம் தன்னோட உடம்ப தேற்றி மறுபடியும் கடுமையான மலையேற்ற பயிற்சிகள்ல இறங்கினாரு. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவர் அனுபவிச்ச வலிகளையும் வேதனைகளையும் வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. ஆனா அந்த வலிகளையெல்லாம் தாண்டி தன்னோட லட்சியத்தை நோக்கி அவர் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தாரு. மனித மனதோட எல்லையில்லாத சக்திக்கு ஒரு சிறந்த உதாரணம் 23. ஆமாங்க, விபத்து நடந்து இனிமே நடக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட நிலைமையிலிருந்து வெறும் 18 மாசங்களுக்கு பிறகு பியர் கிரில்ஸ் எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சியை அடைஞ்சார். அப்போ அவருக்கு வயசு வெறும் 23 தான். அந்த சின்ன வயசுல எவரெஸ்ட் ஏறிய உலகத்தோட இளம் வீரர்கள்ல ஒருவரா அவர் சரித்திர சாதனை படைச்சார். உடைஞ்சு போன முதுகெலும்போட உலகத்தையே தான் காலடியில் அவர் கொண்டு வந்த அந்த தருணம் இருக்கே, அது நிஜமாவே வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த மாபெரும் வெற்றி அவரை உலக அளவுல புகழின் உச்சிக்கு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சர்வதேச டெலிவிஷன் ஐகானா உருவெடுத்தார். மேன் vs. வைல்ட் அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற நிகழ்ச்சியை தொடங்கினார். உலகத்தோட மிக ஆபத்தான, யாருமே போக தயங்குற அமேசான் மாதிரியான அடர்ந்த காடுகள், கொதிக்கும் பாலைவனங்கள், உறையும் பனிப்பிரதேசங்கள்ல மாட்டிக்கிட்டா எப்படி இயற்கையோட போராடி உயிர் பிழைக்கிறது அப்படிங்கிறத நேருக்கு நேரா செஞ்சு காட்டுற நிகழ்ச்சி அது. உலகெங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தன்னோட நெஞ்ச உறைய வைக்கிற சாகசங்களால அப்படியே கட்டி போட்டுட்டார். அந்த நிகழ்ச்சியில அவர் செஞ்சு காட்டின பல விஷயங்கள் நம்மள நிஜமாவே அதிர வைக்கும். குடிக்க தண்ணி கூட இல்லாத வறண்ட பகுதிகள்ல மிருகங்களோட சாணத்திலிருந்து தண்ணியை பிழிஞ்சு குடிப்பார். பசிய போக்க உசுரோட துடிக்கிற பச்சையான பூச்சிகளையும் மீன்களையும் அப்படியே சாப்பிடுவார். உறைபனியோ இல்ல கொட்டுற மழையோ எவ்வளவு மோசமான வானிலையா இருந்தாலும் சுத்தி இருக்கிற மரக்கிளைகளை வச்சு தனக்கான தங்குமிடத்தை உடனே அவரே உருவாக்கிப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டா என்ன செய்வீங்க? இந்த கேள்விதான் அந்த நிகழ்ச்சியோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம்.
அவரோட நிகழ்ச்சி வெறும் சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா மட்டும் நின்னுடலங்க. அது உலக தலைவர்களையும் உச்ச நட்சத்திரங்களையும் ரொம்பவே ஈர்த்துச்சு. உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த தலைவரான அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் இந்திய சினிமாவோட ஜாம்பவான்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய் குமார்னு பல முக்கிய பிரபலங்கள் அவரோட சேர்ந்து காடுகளுக்குள்ள ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டாங்க. பியர் கிரில்ஸோட தனித்துவத்துக்கும் மக்கள் அவர் மேல வச்சிருக்க அதீத மரியாதைக்கும் இதை விட ஒரு பெரிய சான்று வேற என்ன இருக்க முடியும்? இப்போ நாம இந்த விளக்க உரையோட இறுதிக்கு வந்துட்டோம். பியர் கிரில்ஸோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிகச் சுருக்கமான ஆனா மிக வலிமையான மந்திரம் இந்த வாக்கியம்தான்: ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உடைஞ்சு போன எலும்புகளாலேயே உலகத்தை ஆள முடியும்னா உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன தடைகள்லாம் எம்மாத்திரம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற சவால்கள் என்னவா வேணா இருக்கட்டுமே, பியர் கிரில்ஸோட இந்த அசைக்க முடியாத மன உறுதியை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த சவால்களை வீழ்த்த போறீங்க? இந்த ஒரு கேள்வியோட பியர் கிரில்ஸோட இந்த சிலிர்ப்பான விளக்க உரையை நான் நிறைவு செய்றேன். தொடர்ந்து தைரியமா முன்னேறுங்க.